என்ன நான்சி இது சூப்பரான ஸ்விம்மிங் பூல் உங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரு, ஆனா தண்ணியே விடாம இருக்கீங்க. ஐயோ பண்டி, இதுல தண்ணி எங்கேயாவது விட்டுறாத. எங்க அப்பா இதுல சம்மர் சீசன்ல தான் விளையாடணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. நான்சி அக்கா, இதுல தண்ணி ஊத்தாமையே விளையாடலாம்க்கா. இந்த ஸ்விம்மிங் பூலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இப்ப பாருங்க, நான் குதிக்கிறேன், எப்படி சூப்பரா பவுன்ஸ் ஆகுது பாத்தீங்களா. நான்சி, உங்க அம்மாவும் அப்பாவும் வெளியில போயிருக்காங்கல்ல, அவங்க வர்றதுக்குள்ள இதுல தண்ணி ஊத்தி விளையாண்டுட்டு தண்ணி எல்லாம் இறக்கி விட்டுடலாம், சரியா? ஐயோ பண்டி, பண்டி ப்ளீஸ் பண்டி, தயவு செஞ்சு கொஞ்சமா தண்ணி விடுங்க, சரியா? டேங்க்ல தண்ணி காலி ஆயிடுச்சுனா எங்க அம்மா வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க பண்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத நான்சி, நாங்க ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஃபில் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, கீழே ஓபன் பண்றதுக்கு அவுட்லெட் இருக்கு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தண்ணி ஃபுல்லா கார்டனுக்கு விட்டுட்டா அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. டே சிண்டு, இந்த தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன், நீ போய் மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு வா போ. ஐயோ அண்ணா, இந்த தண்ணியில சுத்தமா நீச்சல் அடிக்கவே முடியாதுண்ணா. கால் கீழே முட்டும்னா, நல்லா ஸ்விம் பண்ணணும்னா ஓரளவுக்காவது தண்ணி விடுனா, இன்னும் கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் மட்டும் அந்த செகண்ட் லேயர் வரைக்கும் விட்டீங்கன்னா போதுண்ணா. ஏ பண்டி, சொன்னா கேளே, நிறைய தண்ணி விடாதீங்க, டேங்க்ல தண்ணி காலி ஆயிட போகுது. டே சிண்டு, எங்கடா போற? நான்சி அக்கா இருங்கக்கா, மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? நான் கீழே இறங்கி நீச்சல் அடிச்சு பாக்குறேன், அப்பதான் தெரியும். இருங்க இருங்க, நான் ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு அளவு கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்றேன். டே சிண்டு, இப்ப நீ குதிக்க போறியா இல்ல நான் பின்னாடி இருந்து தள்ளி விடட்டுமா? குதிக்கிறேன்னா 1 2 3. எப்படி சூப்பரா ஜம்ப் பண்ணேன் பாத்தீங்களா? நீ ஜம்ப் பண்ணதெல்லாம் போதும், தண்ணி ஆஃப் பண்ணிடலாமா வேண்டாமான்னு சொல்லு. அதை பார்த்து சொல்றதுக்கு தான் உன்னை கீழே இறக்கி விட்டுருக்கேன். தண்ணியை ஆஃப் பண்ணு ராகுல். வண்டியண்ணா, இந்த தண்ணியெல்லாம் பத்தாதுண்ணா, இன்னும் கொஞ்சம் விடுங்க, சுத்தமா பத்தாது. இங்க பாருங்க. டே சிண்டு, என்னடா இது, நீ மட்டும் இறங்கி ஜாலியா தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கா? இருடா, நானும் வரேன். வண்டியண்ணா இருங்க, நானும் உள்ள இறங்கி செக் பண்றேன். பண்டி, இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேர்த்த வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ அவங்க பேச்சு கேட்காம தண்ணி ஆஃப் பண்ண போறியா இல்லையா? நான்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத நான்சி, உங்க அம்மா அப்பா வர்றதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் திறந்து விட்டுருவோம். திரும்பவும் டேங்க வேணா ஃபில் பண்ணி வச்சிடலாம், சரியா? பண்டி அண்ணா, இப்பதான் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி சூப்பரா இருக்குண்ணா. ஸ்விம்மிங் பூல் ஆழ அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இறங்க முடியும். நான்சி அக்கா, உங்களுக்கு ஸ்விம்மிங் சுமாரா தானே தெரியும்? டே சிண்டு, நான் உனக்கு முன்னாடி இருந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்விம்மிங் சூப்பரா தெரியும். ஆனா எங்க அம்மா ட்ரெஸ் ஈரமாச்சுன்னா திட்டுவாங்கடா, அதனால தான் ஸ்விம்மிங் பூல்ல இறங்காம இருக்கேன். ஆஹா, சூப்பரா இருக்குண்ணா. லைட்டா மழை வேற பெய்யுது. ஸ்விம்மிங் பூல்ல இந்த மாதிரி ஸ்விம் பண்றதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஹை நான்சி அக்கா, என்னக்கா இது, உங்க வீட்ல இவ்ளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா மழை பெய்யற மாதிரி இருக்கேக்கா. ஏ சோட்டு, மழை பெய்யறப்ப இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டாதான் இன்னும் செம ஜாலியா இருக்கும். நீ இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எட்டி குதி, உனக்கு தான் நல்லா ஸ்விம்மிங் தெரியும்ல. இப்ப நான் எப்படி எட்டி குதிச்சேன் பாத்தியா? இல்ல இல்ல, நான் எட்டி குதிக்க மாட்டேன். வாவ், உண்மையாவே நம்ம ஸ்கூல்ல இருக்க மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இறங்க முடியும். லோட்டஸ் அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கே சரியா ஸ்விம்மிங் தெரியாது போல இருக்கு. நானும் ராகுலும் எவ்வளவு சூப்பரா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? பண்டி அண்ணா, நீங்களும் அப்படியே எட்டி குதிங்கண்ணா. டே சிண்டு, இன்னைக்கு அநேகமா நம்ம 3 பேர் தான் ஜாலியா இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஆமா பண்டி அண்ணா, அப்பதான் நிறைய இடம் இருந்தாதான் நல்லா நீச்சல் அடிக்க முடியும். அக்கா, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு மேலேயே இருங்கக்கா, உள்ள மட்டும் இறங்கி வந்துடாதீங்க. நீங்க எல்லாரும் இறங்குனீங்கன்னா எங்களுக்கு ஸ்விம் பண்றதுக்கு இடமே இருக்காது. ஏ பண்டி, நீ அந்த சிண்டு கொடியும் ராகுல் கொடியும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி நீங்க 3 பேர் மட்டும் ஸ்விம் பண்ணலாம்னு யோசிச்சிட்டீங்கல்ல? நான்சி அக்கா, நீங்க தான் குளிர் அடிக்குது, மழை பெய்யுது, ஆழமா இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப கேட்டா நாங்க 3 பேரும் பிளான் பண்ணோம்னு சொல்றீங்க. ஹே கைஸ், இங்க இருந்து ஜம்ப் பண்றதுக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்குள்ள இறங்குறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து உள்ள வைங்களேன், அப்பதான் நான் லோட்டஸ் எல்லாரும் உள்ள இறங்கி ஸ்விம் பண்ண முடியும். ப்ளீஸ் கைஸ், இல்லாட்டி நாங்க இந்த மாதிரி பால் வச்சு உங்களை நல்லா அடிக்க போறோம். ஐயோ பண்டி அண்ணா, பால் வச்சு அடிக்கிறாங்கண்ணா, அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. ஏ லில்லி, சொன்னா கேளு, உங்களை ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்க வேண்டாம் நாங்க சொல்லவே இல்ல. இப்ப ஸ்விம் பண்றது பார்த்து பொறாமப்பட்டுட்டு இப்படி பால் வச்சு அடிக்காதீங்க. ஐயோ அம்மா, வலிக்குது, அடிக்காதீங்க. நல்லா அடி லில்லி, என்கிட்ட ஒரு 4 பால் கொடு. மெயினா அந்த பண்டியை தான் அடிக்கணும். நான்சி அக்கா, பண்டி அண்ணா அந்த பக்கம் இருக்காரு, என்ன அடிக்காதீங்கக்கா. ஏ லில்லி லோட்டஸ், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? மேல இருந்து எட்டி குதிக்க முடியாது, உள்ளே இறங்குறதுக்கு ஏதாவது பண்ணணும், அப்படித்தானே? இப்போ நீங்க பாலை வச்சு எங்களை அடிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எட்டி குதிக்காம உள்ள வரணும், அவ்வளவுதானே? ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்கு. சரிகள் இருக்கா பண்டி? எங்க வீட்ல எல்லாம் அந்த ஸ்லைட் இல்ல பண்டி, உங்க வீட்ல இருக்கா? ஆமா நான்சி, எங்களோட பழைய ஸ்விம்மிங் பூலுக்கு நான் செஞ்சு வச்சது அப்படியே சும்மா தான் இருக்கு. நான் இப்ப போய் அதை எடுத்துட்டு வரேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பண்டி அண்ணா, ஓ அந்த ஸ்லைடா சூப்பரா இருக்கும்ண்ணா, எடுத்துட்டு வாங்க. நான்சி, லில்லி, லோட்டஸ், ரோஸ், புஷ்பா, உங்க யாருக்கும் மேல இருந்து டைவ் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க மேல இருந்து சறுக்கிட்டு வந்தீங்கன்னா நேரா ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுந்துருவீங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக தான் செட் பண்ணிருக்கேன். ஹை,
இந்த சர்க்கிள் கரெக்டா எங்க ஸ்விம்மிங் பூலுக்கும் வீட்டுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இது இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே பண்டி. ஆனா இதுல ஏறி சறுக்கிட்டு போறக்கே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இது ஏறினா உடஞ்சிருமோன்னு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண மாட்டேன். புஷ்பா நீ வேணா ட்ரை பண்றியா? ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நானே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த ஜன்னல் மேலே ஏறி அப்படியே இந்த சர்க்கிளில் உட்கார்றேன். 1 2 3. பரவாயில்ல, டைவ் அடிச்சிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது போல இருக்கே. சோட்டு அடுத்தது நீ வா. பாத்தியா, ஒண்ணுமே ஆகல பாத்தியா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போறேன். கம் ஆன் நான்சி, கொஞ்சமா தள்ளி நின்னுக்கோ. வாவ், இது கூட சூப்பரா தான் இருக்கு. டே சிண்டு, நீ சொன்ன மாதிரியே லில்லி, லோட்டஸ், புஷ்பா, சோட்டுன்னு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க ஸ்விம் பண்றதுக்கு இடமே இல்லடா. ஹவுஸ்ஃபுல் ஆன மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், இட்ஸ் மை டர்ன் நவ. எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் சறுக்கிட்டு வந்து உள்ள விழுக போறேன். ஐயோ, என்னது இது? நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்விம்மிங் பூல் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க, நான் டைவ் அடிக்கணும். ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ண போறேன். 1 2 3. ஹே கைஸ், சொன்னா கேளுங்க. ஏற்கனவே மழை பெய்யுற மாதிரி இருக்கு. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கிறப்ப எதுக்காக இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க? ரோஸ், நீ நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா உள்ள விழுந்துருவ போல தெரியுது. எதுக்கும் கேர்ஃபுல்லா. நான் நினைச்ச மாதிரியே விழுந்துட்டியா? இதுக்கு தான் சொல்றது, ரூல்ஸ் பேசுறப்ப கேர்ஃபுல்லா நின்னு பேசணும்னு. ஏ பண்டி, எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 hourல வந்துருவாங்களாமா பண்டி. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வாங்க. நான்சி அக்கா, இன்னும் 1 hour இருக்குல்லக்கா, அதுக்குள்ள ஏங்க அவசரப்படுத்துறீங்க? நாங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் விளையாண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இருந்த இடத்துல வச்சிடலாம்க்கா. டே சிண்டு, இங்க பாத்தியா? உன்னை ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வர வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த பலூன்குள்ள தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கேன். இது அப்படியே பவுன்ஸ் பண்ணா நீங்க எல்லாரும் வெளியில போய் விழுந்துருவீங்க. நான் சொல்ல சொல்ல ராகுல் விழுந்துட்டான் பாத்தியா? ஹை நான்சி, இந்த கேம் கூட நல்லா தான் இருக்கு போல இருக்கு. நான்சி, நல்லா ஃபாஸ்டா பவுன்ஸ் பண்ண, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் யார் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, யாரு கீழே விழுகுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உண்மையாவே பயங்கர ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பண்ண போறேன். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா லில்லி, லோட்டஸ் தான். லில்லி, லோட்டஸ் பேசாம ஸ்விம்மிங் பூலை விட்டு வந்துருங்க. நோ நோ நான்சி, நான்சி உண்மையாவே ரொம்ப ஹார்டா புஷ் பண்ற. நோ நான்சி, எங்களால இங்க இருக்க முடியல. நோ நோ நோ, இருக்க முடியலன்னா வெளியில வந்துருங்க. அதான் நானும் சொல்றேன். என்னது இது, யாருமே விழுக மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாவம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்லா வேகமா போட போறேன். ஐயோ நான்சி, வேண்டாம் நான்சி. நான்சி, தண்ணி எங்க மேல வந்து விழுகிறது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் சிண்டு பாரு எப்படி புடிச்சிட்டு இருக்கான். அவன அடி நான்சி. ஓகே, வெளியில வர மாட்டீங்களா? நல்லா மேல தூக்கி கீழே போட போறேன். 1 2 3. நான்சி அக்கா, பாத்தீங்களா? அந்த பக்கம் பாருங்க, லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா எல்லாரும் விழுந்துட்டாங்க. நான் மட்டும் விழுகல. ஏய் நான்சி, நீ யாரை உண்மையாவே டார்கெட் பண்ணிருக்க? அங்க பாரு, அந்த சிண்டு மட்டும் கீழே விழுகாம இருக்கான் பாரு. அவனை முடிச்சா டார்கெட் பண்ணி கீழே விழுக வை நான்சி. இது எல்லாத்துக்கும் இந்த சிண்டு பையன் தான் காரணம். இருடா சிண்டு, உனக்காக ஒரு ஸ்பெஷல் பலூன் வச்சிருக்கேன். நீ எப்படி கீழே விழுகாம இருக்கேன்னு நானும் பாத்துறேன். நான்சி அக்கா, கமான், என்ன முடிச்சா கீழே விழுக வைங்க. நான் ஸ்விம்மிங் பூலை விட்டு வந்துடுறேன். ஐயோ நான்சி, நீ எம்மாலேயே அடிக்கிற. அந்த பக்கம் சிண்டு நின்னுட்டு இருக்கான், அந்த பக்கம் அடிப்போ. ஏ பண்டி, ரோஸ், லோட்டஸ், நீங்க 3 பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் வாங்க. இல்லாட்டி அவன் மேல விழுகிற அடி உங்க மேலேயும் தான் விழுகும். என்ன இவன் எவ்வளவு அடிச்சாலும் அப்படியே ஸ்ட்ராங்கா கல்லு மாதிரி நிக்கிறான். எதை பிடிச்சதான் அப்படியே நின்னுட்டு இருக்கான்? ஏதாவது க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டானா? நான்சி அக்கா, நீங்க புலம்புறது எனக்கு நல்லா மனசுல கேக்குது. நல்லா ட்ரை பண்ணுங்க, எனக்கு ஒன்னும் கவலை இல்லை. நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி, நான் அப்படியே ஸ்ட்ராங்கா கல்லு மாதிரி நிப்பேன். உங்களால என்ன கீழே விழுக வைக்கவே முடியாதுக்கா. இருடா, உன் ஃபேஸ்லயே தண்ணி விழுகிற மாதிரி அடிக்கிறேன். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்குறேன். ஐயோ அம்மா, நான்சி அக்கா, நீங்க சிண்டு அடிக்கிறீங்களா இல்ல என்ன அடிச்சிட்டு இருக்கீங்களா? என் ஃபேஸ்ல தான்க்கா தண்ணி விழுந்துட்டு இருக்கு. அடப்பாவி, இவ்ளோ தூரம் அடிச்சு கூட இவன் கீழே விழுகவே இல்லையே. என்னதான்டா பண்ணிட்டு இருக்க? ஹே கைஸ், இங்க பாத்தீங்களா? வாட்டர் மேல நம்மளால நடக்க முடியாது. ஆனா வாட்டர் மேல இந்த பலூன் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இது மேல என்னால ஈஸியா நடக்க முடியும் கைஸ். ஏ லில்லி, அது மேல சும்மா நிக்க வேணா முடியும். 2 ஸ்டெப் எடுத்து வச்சினா பலூன் உள்ள போயிடும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நோ பண்டி, இங்க பாரு, நான் எப்படி இந்த பலூன்ஸ் மேல ஜம்ப் பண்றேன்னு மட்டும் பாரு. ஜம்ப் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகல. இங்க பாத்தியா, உள்ளேயே போகல. அதே நீ சும்மா வெயிட்டே கொடுக்காம ஜம்ப் பண்ணிட்டு இருக்க. நல்லா வெயிட் கொடுத்து எட்டி குதிச்சு பாரு, அப்படியே கீழே விழுந்துருவ. ஓகே, நீ சொல்றதுக்காக இப்ப நான் ட்ரை பண்றேன். இங்க பாரு, எவ்வளவு ஃபாஸ்டா ஜம்ப் பண்றேன் பாத்தியா? அப்ப கூட கீழே விழுகவே இல்ல. லில்லி அக்கா, அது ஏன்க்கா என் பக்கத்துல வந்து குதிச்சிட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் போய் குதிங்கக்கா, போங்கக்கா. சூப்பர் லில்லி, என்னால அவனை எவ்வளவு ட்ரை பண்ணியும் கீழே விழுக வைக்க முடியல. நீ ஈஸியா கீழே விழுக வச்சிட்டியே.
நான்சி அக்கா நீங்க பண்ணது பயங்கர சீட்டிங்க்கா. நீங்க வேணும்னே லில்லி அக்காவை வச்சு என்ன கீழே விழுக வச்சுட்டீங்க. இதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது. சரி உங்களுக்கு நான் இன்னொரு கேம் வைக்கிறேன், அதுலயும் நீங்க தாக்கு பிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன். அது என்ன கேம் அது நான்சி? கமான், நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணு. என்ன கேமா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணு. பண்டி இங்க பாத்தியா, இந்த பலூன் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இது அப்படியே உங்க ஃபேஸ் மேல உடைச்சு விட போறேன். மை காட் நான்சி, நீ ஊத்துன தண்ணி என்னோட ஃபேஸ் மேலயே விழுந்துருச்சு நான்சி. கேமே அதுதானே, உங்களை எல்லாத்தையும் வெளியில வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அடுத்தது நான் புஷ்பா மேலதான் உடைக்க போறேன். ஏ வேண்டாம் வேண்டாம் நான்சி, சொன்னா கேளு சொன்னா கேளு. என் ஃபேஸ்ல தண்ணி விழுந்த. ஐயோ அம்மா, எப்படி சூப்பரா தண்ணி விழுந்துச்சா? ஏ பண்டி சிண்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு வர்றீங்களா இல்ல உங்க மேலயும் உடைக்கட்டுமா? நான்சி அக்கா இந்த பலூன் உடைக்கிற கேமுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். என் மேல உடைச்சுக்கோங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா, சரி சரி இரு, உன்னை கடைசியா வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டார்கெட் வந்து ராகுல் தான். டே ராகுல் எந்திரிச்சு வந்துரு, இல்லாட்டி உன்னோட தலை மேலேயே உடைச்சிருவேண்டா. அக்கா சொன்னா கேளுங்க, உடைக்காதீங்கக்கா உடைக்காதீங்கக்கா. அக்கா சொன்னா கேளுங்கக்கா, பக்கத்துல பண்டி அண்ணா இருக்காரு, அவர் மேல உடைங்கக்கா. ஐயோ அம்மா, அக்கா. ஐயோ அம்மா, தண்ணிய ஊத்துறதுல நம்ம எல்லாரும் போய் வெளியில விழுந்துருவோம் போல இருக்கே. ஏன் நான்சி இப்ப ஸ்டாப் பண்ண போறியா இல்லையா? ஏ பண்டி, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீதான். அதனால இப்ப உன் மேலதான் உடைக்க போறேன். இப்ப ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வர போறியா இல்லையா? உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன். நான்சி சொன்னா கேளு, என் மேல மட்டும் பலூனை உடைச்சினா அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் நான்சி. உங்க அம்மா அப்பா வர்ற வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே தான் இருந்தும் நான் மாட்டி விட்டுருவேன். ஓ அப்படியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி எங்க அம்மா வந்து நான் மாட்டத்தான் போறேன். அதனால உன்னோட ஃபேஸ்ல உடைச்சிட்டே நான் மாட்டிக்கிறேன். ஐயோ நான்சி, நீ என்னோட ஃபேஸ்ல ஏற்கனவே உடைச்சிட்ட. அந்த பக்கம் தான் சிண்டு இருக்கு, அவன் ஃபேஸ்ல உட. ஐயோ அம்மா, நான்சி அக்கா என்னக்கா இது? நீங்க தண்ணியை என் மேல போட்டதுல நான் அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே போயிட்டேன்க்கா. கம் ஆன் நான்சி, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நாங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்துட்டு வந்துடுறோமே ப்ளீஸ். ஏ லில்லி லோட்டஸ், உங்களுக்கு நுரைனா அலர்ஜி தானே? இருங்க இருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நிறைய சோப்பு நுரைய கலக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். அப்புறம் எப்படி உள்ளேயே இருக்கீங்கன்னு பாத்துறேன். பண்டி அண்ணா என்னன்னா இது? நம்மள வெளியில வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சோப்பு நுரையெல்லாம் போட்டா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அப்படியே உள்ள இருந்துக்கலாம் போல இருக்கு. ஆமாண்டா சிண்டோ, இந்த நான்சி தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளான்னு தெரியல. நல்லா ஜாலியா இருக்கு நான்சி, இன்னும் நிறைய போடு. இன்னும் கொஞ்சம் தான், அப்படியே ஸ்விம்மிங் பூல் நிறைஞ்சிரும். ஓ அப்படியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தானா வெளியில வருவீங்க பாருங்க. டேய் சிண்டு, நீ நினைக்கிற மாதிரி இது சோப்பு நுரை இல்லடா, பாத்திரம் கழுவுற லிக்விடோட நுரை. நல்லா கண்ணு எரிய போகுது, தானா அலறிட்டே வெளியில வருவ பாரு. ஐயோ அண்ணா எரியுதுண்ணா. எரியுதா? என்னோட லிக்விட் ஜெல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கதறிட்டு எல்லாரும் வெளியில வருவீங்க பாருங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஐயோ நான்சி அக்கா, கண்ணு எரியுது, கண்ணு தெரியலக்கா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா, சுத்தமா கண்ணு தெரியலக்கா. ஏய் நான்சி உண்மையை சொல்லு, சோப்புக்கு பதிலா வேற ஏதாவது கலந்துட்டியா? என்ன பண்டி, நீதான் ஏதோ சிண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்த சோப்பு நுரைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியது தானே? ஐயோ நான்சி தெரியாம சொல்லிட்டோம் நான்சி, பயங்கரமா கண்ணு எரியுது நான்சி. ப்ளீஸ் நான்சி ஹெல்ப் பண்ணு நான்சி. அப்படி வாங்க வலிக்கே. இப்ப ஒழுங்கா வெளியில வர போறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுட்டுமா? இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நான்சி எங்களால சுத்தமா வெளியில வர முடியல நான்சி, ஏதாவது ஹெல்ப் பண்ணு நான்சி. என்ன டிராமா பண்றீங்களா? சரி சரி இருங்க, உங்களுக்காக ஒரு கயிறை போடுறேன். அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு வெளியில வாங்க. ஐயோ பண்டி அண்ணா, எனக்கு பயங்கரமா கண்ணு எரியுது. நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன்னா, என்னால சுத்தமா முடியலண்ணா. நான்சி அக்கா நான் கயிறு பிடிச்சிட்டேன்க்கா, இழுத்துருங்கக்கா இழுங்கக்கா, பயங்கரமா கண்ணு எரியுது. உன்னை எல்லாம் நியாயப்படிக்கு உள்ளேயே விடணும். சரி போனா போதுன்னு இழுக்கிறேன், அப்படியே இந்த பக்கம் வந்துரு. நான்சி அக்கா நீங்க ரொம்ப மோசம்க்கா. நான் 1 மணி நேரமா வெளியில வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேன், நீங்க வெளியில வரவே இல்லை. இப்ப என்ன சொல்றீங்களா? அக்கா தயவு செஞ்சு சீக்கிரம் கயிறு தூக்கி போடுங்கக்கா. அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணு கூட தெரியல, வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருங்க போடுறேன். இதுக்கு தான் சொல்றது, இந்த நான்சி கிட்ட பகச்சுக்கிட்டா இப்படித்தான் ஆகும். ஒவ்வொருத்தரா புடிச்சிட்டு மேல வாங்க. நான்சி நாங்க 3 பேர் புடிச்சிட்டோம், அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கு நான்சி. என்னது 3 பேரா? ஏ பண்டி, ஐயோ என்னால தூக்க முடியல. எதுக்கு இப்படி 3 பேர் கயிறு பிடிச்சிட்டு மேல வந்துட்டு இருக்கீங்க? ஐயோ கீழே விட்டுருப்போம் போல இருக்கே. நான்சி அக்கா நானும் கயிறை நல்லா பிடிச்சிட்டேன், தூக்குங்கக்கா. ஐயோ அம்மா, என்னதான் கலந்தீங்கன்னு தெரியல, பயங்கரமா கண்ணு எரியுது, மூச்சு விடவே முடியல. நான் ஒன்னும் கலக்கல, பாத்திரம் கழுவுற லிக்விட் தான் கொஞ்சம் கலந்தேன். மை காட், வாட் இஸ் திஸ் நான்சி? நீ பண்றது ரொம்ப தப்பு தெரியுமா? நான் பண்றது தப்புன்னா அப்ப நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமா வெளியில வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேன். நீங்க வெளியிலேயே வராம பண்ணிட்டு இருந்தது மட்டும் தப்பு இல்லையா? சரி இருங்க, ஒன்னும் இல்ல. நல்லா மேல தண்ணியை ஊத்தி விடுறேன், நல்லா முகத்தை கழுவிட்டு எந்திரிச்சு வாங்க, ஒன்னும் ஆகாது. அட பாவமே நான்சி, நாங்க வெளியில வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பண்ணினியா? ஆமா, உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணினேன்.
சரி பண்டி, சீக்கிரமா அந்த தண்ணி எல்லாம் வெளியில எடுத்து விடு. அங்க பாரு, அந்த இதை கழட்டி விட்டுனா தண்ணி ஃபுல்லா வெளியில போயிடும். எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பண்டி அண்ணா, தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த தண்ணியை வெளியில எடுத்து விட்டுருங்கண்ணா. இல்லாட்டி அதுக்கும் இந்த நான்சி அக்கா வேற ஏதாவது பண்ணிட போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், இந்த வீடியோல என்னென்ன கலர் பலூன்ஸ் யூஸ் பண்ணாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த வீக் செலக்ட் ஆன வின்னர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வீக்கெண்ட் வீடியோஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.